குறள் கூறும் அறம். வள்ளுவனின் கடவுள் வாழ்த்து பார்த்து வருகிறோம். சென்ற பகுதியில் பரமனை சுலபமாக ஆராதிக்கலாம் என்று முடித்திருந்தேன். எப்படி என்பதை இப்பகுதியில் காணுவோம். கீதையில் கண்ணனே அர்ஜுனனிடம் கூறுகிறான், சுலபமாக கிடைக்கும் இலை, பூ, கனி, இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை பரம பக்தியோடு வேறு பலனை விரும்பாமல் எனக்கு சமர்ப்பித்தாலும் போதும். அரிய பொருள் கிடைத்ததாக எண்ணி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். மூன்றில் எதுவுமே கிடைக்காவிடில் பக்தியோடு தண்ணீரை சமர்ப்பித்தாலும் ஏற்கிறேன் என்கிறான் பக்தவச்சலான கண்ணன். திரௌபதி துளசி இலையை கொடுத்து பக்தி செய்தாள். கஜேந்திரன் புஷ்பத்தை சமர்ப்பித்தான். சபரி கனியை கொடுத்து பக்தி செய்தாள். ரந்திதேவர், ஸ்ரீ ராமானுஜர் முதலானோர் சுத்தமான தீர்த்தத்தை சமர்ப்பித்தனர். உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அவனால் படைக்கப்பட்டவையே. அவன் எல்லாம் நிரம்பியவனாக இருந்தாலும் பக்தர்களால் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதனை உயர்ந்த பொருளாக எண்ணி ஏற்றுக்கொள்கிறான். திருமலையில் ஒரு குயவன் இருந்தான். திருவேங்கடமுடியான் மேல் மாறாத பக்தி கொண்ட அந்த குயவன் மண்ணால் பானை செய்து விற்பதற்கு முன்பு வேங்கடவனை வழிபட்டு பரம பக்தியோடு மண்ணால் ஆன பூவை தினமும் சமர்ப்பிப்பான். அப்பரமனும் அதனை ஆனந்தமாக விரும்பி ஏற்றுக்கொள்வானாம். அவ்வூர் ராஜா அகங்காரத்துடன் சமர்ப்பித்த ஸ்வர்ண மாலையை தள்ளிவிட்டு மண் பூவியை ஏற்றுக்கொண்டதாக கூறுவர். உண்மை பக்தியே பரமன் விரும்புவது. வள்ளுவன் பேசும் அறம் இதுவே. மற்றொரு சம்பவம் மகாபாரதத்தில் வருவது. பாரத போர் நிகழ்வது என்பது தீர்மானமானதும் துரியோதனன் கிருஷ்ணனுடைய உதவி கேட்க துவாரகை செல்கிறான். இவன் சென்றபோது கண்ணன் சயனத்தில் இருந்தார். துரியோதனன் தலைப்புறத்தில் ஓர் ஆசனத்தில் அமர்ந்தான். அதே சமயம் அர்ஜுனனும் கண்ணனை காண வந்து திருவடி பக்கத்தில் அமர்ந்தான். கண்ணன் கண் விழித்ததும் அர்ஜுனனை பார்த்தார். துரியோதனன் முன் வந்து, உன் உதவி நாடி வந்தவன் நான் தான். முதலில் வந்தவன் நானே. எனக்குத்தான் நீ உதவி புரிய வேண்டும் என்றான். கண்ணன் புன்சிரிப்புடன், நீ முன் வந்தாய், நான் அர்ஜுனனை முன் பார்த்தேன். இருவருக்கும் உதவுவேன். ஒருவனுக்கு என் சேனையை தருகிறேன், மற்றொருவனுக்கு நான் தனியாக உதவி செய்கிறேன். ஆயுதம் எடுத்து சண்டை போட மாட்டேன் என்றவர் சிறியவன் என்பதால் முதலில் அர்ஜுனனிடம் கேட்பதே தர்மம் என்று சொல்லி அர்ஜுனனை நோக்க அவன் கண்ணனையே வேண்டினான். துரியோதனன் யாதவ சேனையை பெற்று சந்தோஷமாக சென்றான். கண்ணன் அருள் மட்டுமே போதும் என்று பக்தியோடு பரந்தாமனை வேண்டியவன் தர்ம யுத்தத்தில் வெற்றி பெற துரியோதனன் அதர்மத்தின் பலனை அனுபவித்தான். அர்ஜுனன் கண்ணனே சரண் என்று அடைந்தான். சரணாகதி செய்வோர் இரண்டு வகையாவர். குரங்கு குட்டிகளைப் போலவும் பூனை குட்டிகளைப் போலவும் என்று இரண்டு விதம் சொல்வர். குரங்கு குட்டி தன் தாயை கெட்டியாக பிடித்து கொள்வது போல் நாம் கடவுளை பிடித்து கொள்வது. நம் கை நழுவினால் கீழே விழ வேண்டியதுதான். பூனை தன் குட்டியை தானே தூக்கி செல்வது போல் பரமனிடம் நம்மை முழுவதுமாக ஒப்படைத்துவிட்டு அவன் பார்த்து கொள்வான் என்று நம்பிக்கையுடன் இருந்தால் தாய் பூனை தன் குட்டியை நழுவ விடாதது போல் பரமன் நம்மை நழுவ விட மாட்டான். அர்ஜுனன் சரணாகதி அப்படிப்பட்டது. தன்னை முழுவதுமாக கண்ணனிடம் ஒப்படைத்து விட்டான். பரமன் அவனை கெட்டியாக பிடித்து கொண்டு பல இன்னல்களிலிருந்து காப்பாற்றினான். தாபத்திலே ஒன்று செய்து மகிழ்ச்சி தளர்த்திட செய்திடுவான். பெரும் ஆபத்தினில் வந்து பக்கத்திலே நின்று அதனை விலக்கிடுவான் என்கிறார் பாரதியார். சிலருக்கு அவன் பொய்யன், வேறு சிலருக்கு மெய்யன். யாருக்கு மெய்யன்?
விரும்பி தொழுவோர்க்கெல்லாம் மெய்யன். பக்தன் துருவனுடைய பக்திக்கு மகிழ்ந்து சங்கத்தினால் அவன் கன்னத்தை தடவி கொடுத்து சேவை தந்தான். பிரகலாதனின் அசைக்க முடியாத பரமபக்திக்கு ஆனந்தித்து நரசிங்கமாக புது அவதாரம் எடுத்து அவனை காத்தான். சர்வமும் அவன் என்று உணர்ந்து அவனிடத்திலே கை நீட்டுபவர்களை கொண்டாடுகிறான். தர்மம் கூறும் நூல்கள் பரமனை நாடும் வழியை சொல்கின்றன. வழி தெரிந்த பின் அவனை அடைய முயற்சிக்க வேண்டும், பக்தி செய்ய வேண்டும். பக்தியினாலே சித்தம் தெளியும், செய்கை அனைத்திலும் வல்லமை தோன்றும், நெஞ்சில் உறுதி நிலை பெறும். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.